السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وقال نبينا صلى الله عليه وسلم: من يأخذ عني هؤلاء الكلمات فيعمل بهن أو يعلمهن من يعمل بهن إلى آخر الحديث. صدق الله العليم وصدق رسول النبي الكريم. சர்வ புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வழிமுறைகளை அடிபெறலாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரிதா என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் நபி இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து நம் வாழ்வினுடைய கடைசி தருணத்திலேயும் இந்த கலிமாவோடு ஈமானோடு மூமினாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள் அதனுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நீண்ட நெடிய காலங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பெருமக்களே, நபி தோழர்களிடத்திலே ஒரு வழக்கம் உண்டு. இன்று நாம் எப்படி ஒரு பெரியோர்களை, மார்க்க அறிஞர்களை, ஒரு வணக்கசாலிகளை பார்த்தால் துஆ செய்யுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி சஹாபாக்கள் நபி தோழர்கள் என்ன செய்வாங்க? பெருமானாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமியுல் கலீம், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, வளவலன்னு பேச மாட்டாங்க. வளவலன்னு பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் அடங்கிவிடும் அளவுக்கு ரத்தின சுருக்கமாக பெருமானார் பேசுவார்கள். எந்த சஹாபியாவது போய் நபியிடத்தில் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னால்
பெருமானார் பார்வையிலேயே எடை போட்டு விடுவார்கள். இவர் யார், இவருடைய தன்மைகள் என்ன, இவருக்கு என்ன உபதேசம் பண்ணணும் என்பது பெருமானாருக்கு தெரியும். அவர் கோபக்காரராக இருப்பார். பெருமானார்கிட்ட வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்வார். பெருமானார் ஒரே வார்த்தை சொல்வார்கள், லா தகலி, கோபப்படாதேம்மா. ரொம்பலாம் பேச மாட்டாங்க. லா தகலி, கோபப்படாத. சில பேரிடத்தில் பெருமானார் வார்த்தையால் கூட சொன்னது கிடையாது. சில பேர்கள் வந்து உபதேசம் செய்வார்கள், பெருமானார் உடனே நாக்க பிடிச்சு காட்டுவாங்க. வாயை திறந்து கூட சொல்ல மாட்டாங்க, நாக்க பிடிச்சு காட்டுவாங்க. என்ன அர்த்தம்? ரொம்ப பேசாத. மண் சமத்த நஜா, யார் வாயை மூடி இருக்கிறானோ, அமைதி காக்கிறானோ, அவன் வெற்றி பெற்றான். பெருமானார் சொன்னது. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உபதேசம் இப்படித்தான் இருக்கும். ஒரே வார்த்தையில் அவனுக்கு உபதேசத்தை செய்து முடிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, பெருமானாருடைய உபதேசத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்களே ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் அடைய முடியும். அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய உபதேசத்தின்படி வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை, வெற்றியை அடைவதற்கு நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், மை யாஹுது அன்னி ஹாவுலாயில் கலிமாத், என்னிடத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை, இந்த கலிமாத்துகளை, இந்த உபதேசங்களை யார் எடுத்துக்கொள்கிறார்? சும்மா எடுக்கக்கூடாது. ஃபயஅமலு பிஹின்ன, அதை கொண்டு அவர் அமல் செய்யணும். வயுஅல்லிமுஹுன்ன மய்யஅமலு பிஹின்ன, இதை யார் அமல் செய்வார்களோ அவர்களுக்கு அவர் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்கு வந்து பயான் கேட்டுட்டு அப்படி மறந்துடுறோம். இல்லை, பள்ளிவாசல் தாண்டுறோன்னு என்ன பேசுனாங்கிறதே மறந்துடும். அதனால தான் பெருமானார் சொல்றாங்க, யாமல் பிஹின்ன, என்கிட்ட இருந்து இந்த உபதேசங்களை யார் எடுத்துக்கொள்கிறார்? அப்படி எடுத்தால் அதை கொண்டு அவர் அமல் செய்ய வேண்டும். யுஅல்லிமு பிஹின்ன மை யாமல் பிஹின்ன, யார் அமல் செய்வாங்களோ அவங்களுக்கு இவர் சொல்லியும் கொடுக்கணும். இந்த விஷயங்களை கற்றும் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், அந்த உபதேசங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 உபதேசங்களை அங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அவர் தான் முதல்ல வர்றாரு, நான் செய்கிறேன், நான் அமல் செய்கிறேன். யார் அமல் செய்வாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் கற்றும் கொடுக்கிறேன். உன்னை வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய கரங்களை பிடிக்கிறார்கள். கையை பிடித்து பெருமானார் அந்த உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உபதேசத்தின்படி வாழ்வதற்கு நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த உபதேசங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, முதல்ல நாம் அமல் செஞ்சால் தான் சொல்ல முடியும். நான் தொலை வராமல் யாரையாவது தொலைவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. முதல்ல நான் தொழுகையாளியாக இருந்தால் தான் பிறரை தொழுகைக்கு நான் அழைக்க முடியும். முதல்ல நான் அமல் செய்யணும். நான் அமல் செய்தால்தான் பிறரை அமல் செய்ய சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா முதல்ல நமக்கு அமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய அந்த கரத்தை பிடித்து சொல்லுகிறார்கள், இத்தகில் மஹாரிம, ஹராமை தவிர்த்து கொள். இத்தகில் மஹாரிம, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட ஹராம்களை நீ பயந்து கொள்.
தவிர்ந்துகள். அப்படி நீ ஹராம்களை தவிர்ந்து கொண்டால் தகுன் ஆபதன் நாஸ், மக்களிலேயே நீதான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொன்னாங்க. நம்ம யாரை வணக்கசாலின்னு சொல்றோம் தெரியுமா? நம்ம யார் வணக்கசாலி? நல்லா தொழுதுட்டா வணக்கசாலி இல்லையா? நோம்பு வச்சாரே அவர் பெரிய இபாதத்தாலிங்க, நோம்பெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் பெரிய வணக்கசாலிங்க. ஒரு வக்து கூட விட மாட்டாரு, தொழுதுருவாருங்க, அவர் பெரிய வணக்கசாலிங்க. உம்ரா அடிக்கடி போவாருங்க, ஹஜ்ஜெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, 2 ஹஜ் பண்ணியிருக்கிறாரு. நாம வணக்கசாலி இவர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பெருமானார் யாரை ஆபதன்னாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலி யார் தெரியுமா? ஹராமை செய்யாமல் இருப்பவன் தான். வணக்கம் என்பது, இபாதத் என்பது அல்லாஹ் சொல்றதை செய்யறது மட்டும் இல்ல, அல்லாஹ் செய்யாதன்னு சொன்னதை செய்யாமல் இருப்பது இபாதத். நான் சொல்றது புரியுதா? தொழுன்னு அல்லாஹ் சொல்லுதான், தொழுகிறது இபாதத். ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்யாதேன்னு சொல்லுவான், அதை செய்யாமல் இருப்பதும் இபாதத். வெறும் வணக்கம் என்பது அல்லாஹ் செய்யும் சொன்னதை செய்யறது மட்டும் இல்ல, அல்லாஹ் செய்யாதேன்னு சொன்னதை செய்யாமல் இருப்பதும் இபாதத். அதுவும் வணக்கம். வட்டி வாங்காதேங்கிறான், வட்டி வாங்காமல் இருப்பது இபாதத். விபச்சாரம் செய்யாதேங்கிறான், விபச்சாரம் செய்யாமல் இருப்பது இபாதத். திருடாதே என்கிறான், புறம் பேசாதே என்கிறான், இதை செய்யாமல் இருப்பது இபாதத். தொழுகை எப்படி இபாதத்தோ, அல்லாஹ் தடுத்ததை செய்யாமல் இருப்பதும் இபாதத். பெருமானார் சொன்னாங்க, ஹராமை தவிர்ந்துகள் ஆபதன்னாஸ், நீதான்பா பெரிய இபாதத்தாலி. வெறும் திக்ரு தஸ்பீஹ் மணி வச்சு திக்ர உருட்டிட்டார் இபாதத்தாலி இல்ல. ஹராமை செய்யாமல் இருக்கணும், மது குடிக்காம இருக்கணும், அந்நிய பெண்களை பார்க்காம இருக்கணும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை ஆபாசம் பார்க்காமல் இருக்க வேண்டும். நீ உலகம் ஆபாசம் நிறைந்ததாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அதுல ஒரு மனிதன் இபாதத் செய்வான், ஆனால் அவனுக்கு நன்மை 50 சஹாபாக்கள் செஞ்சா என்ன நன்மை ஆகும்? அல்லாஹ். ஒரு காலம் வரும், அதுல ஒரு மனிதன் இபாதத் செய்வான், வணக்கம் புரிவான், ஆனா அவனுக்குரிய நன்மை எப்படி தெரியுமா? 50 பேருடைய நன்மை என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்கள மாதிரி 50 நன்மையா, எங்களை மாதிரி 50 நன்மையா? பெருமானார் சொன்னார்கள், உங்களை போன்று 50 நன்மை. அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நமக்கு தருவானாக. யாரு மாதிரி? 50 சஹாபாக்கள் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ, 50 நபித்தோழர்கள் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, அந்த நன்மை ஒரு மனிதனுடைய இபாதத்தில் கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன காரணம்? பெருமானார் ஒரு விஷயத்தை சொன்னா சஹாபாக்கள் விட மாட்டாங்க. என்ன காரணம்? அவன் ஒரு அமல் செஞ்சா எங்களை மாதிரி 50 பேர் செஞ்ச அமலுக்குரிய கூலி அவனுக்கு கிடைக்குதுன்னா என்ன காரணம்? எதனால்? பெருமானார் சொன்னார்கள், காரணம் ஒன்றல்ல, காரணம் வேறல்ல, நீங்கள் நன்மைகளை செய்வதற்குரிய கால சூழ்நிலையை பெற்றிருக்கிறீர்கள். ஆனா அவங்க அப்படி இல்லை, அவன் நன்மை செய்யறதே பெரிய விஷயம். அவன் நன்மை செய்யறதே பெரிய விஷயம். நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய அவகாசங்களை பெற்றிருக்கிறீர்கள், சூழ்நிலைகளை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. நன்மை செய்வதற்கான சூழ்நிலையோ அவகாசமோ அவர்களிடத்திலே அந்த வாய்ப்புகளோ இருக்காது. அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவன் அமல் செய்வான் என்று சொன்னார். ஹதீஸ்ல இருக்குதுங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய காலத்துல போன் கிடையாது, சஹாபாக்கள் காலத்துல ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, வாட்ஸ்அப்புகள் கிடையாது, இன்டர்நெட்டுகள் கிடையாது. நன்மைகள் செய்தாங்க. ஆனா இத்தனைக்கு மத்தியில் ஒருத்தர் நன்மை செய்தான்னா அவன் பெரிய உண்மையிலே வணக்கசாலிங்க. அதான் ரசூலா பாருங்க, பெருமானார் தீர்க்க தரிசிங்கிறதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குது. அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அவன் அமல் செஞ்சான்னா அவனுக்கு நன்மை கிடைக்கல, சும்மா கிடைக்கல.
இன்டர்நெட்டை திறந்த ஆபாசம், மொபைலை திறந்த ஆபாசம். இதை விட கொடுமை என்னன்னா, ரீல்ஸுங்கிற பேரில் இஸ்லாமிய பெண்கள் புர்காவை போட்டுக்கிட்டு அதில் வானங்கட்ட நோஸ் பேச வேற போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அசருக்கு தெரியும் கேட்குறீங்களா? நானும் அந்த சைத்தான் என்கிட்ட இருக்குது. இது மொபைலு. கலீல் அசருக்கு சொல்லுவாங்க, பெரிய இமாம் வஃபாத்தாயிட்டான். கலீல் அசருக்கு ஃபோனை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன அசருக்கு நினைக்கிறீன்னாங்க, காலத்துக்கு அவசியமான சைத்தான் அப்படின்னா. சைத்தான் தான், ஆனால் காலத்துக்கு அவசியமான சைத்தான். இதெல்லாம் நல்ல விஷயங்களையும் பெற முடியும், வழி தவறவும் முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹதீஸை காலையில் தேடணும்னு வைங்களேன், ஜும்மாவுக்கு பேசுறதுக்கு ஒரு ஹதீஸை நம்ம தேடணும்னா முதல்ல ஒரு ஆபாசம் வருதுங்க. ஒரு ஆபாசம் வந்ததுக்கு பின்னால்தான் குர்ஆன் ஹதீஸுகள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இணையதளங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. பர்தா போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு நீ ஆடுது ஆட்டங்கள் என்ன எல்லாம் வந்து மொபைல்ல. அதான் பெருமானார் சொன்னாங்க, இத்தனை ஆபாசங்களுக்கு மத்தியில, இத்தனை கெட்ட விஷயங்களுக்கு மத்தியில, இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியில பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. இதே விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா? நெருப்ப கையில வச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் அமல் செய்வான், தொலை வருவான், இபாதத் செய்வான். அத்தனை ஆபாசங்களையும் மீறி, அசிங்கங்களையும் மீறி, ஹராம்களை மீறி அவன் அமல் செய்வான். அதனாலதான் உங்களை மாதிரி 50 நபித்தோழர்களின் கூலி கொடுக்கப்படுது, சும்மா கிடைக்கல. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுடைய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல கூட்டங்களை நம்மளை சேர்த்தல் புரிவானாக. பெருமானார் சொன்ன முதல் உபதேசம், அபூ ஹுரைராவை கையை பிடிச்சு சொன்னாங்க, இத்தக்கில் மஹாரிம, ஹராம தவிர்ந்துகோ, தக்குல் ஆபதன் நாஸ், மக்களிலேயே நீ தான் பெரிய வணக்கசாலி. பெருமக்களே, இன்னைக்கு நம்மளுடைய துஆக்கள் ஏற்கப்படாமல் போவதின் மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு நம்மளுடைய ஹராம்கள். பெருமானார் சொன்னாங்க இல்லையா, நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வருவான், நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வருவான், தலைவிரி கோலமாக புழுது படிந்து சிரமப்பட்டு அவன் வருவான், கைய மேல தூக்கி யா ரப்பி யா ரப்பி என்று வானத்தை நோக்கி அழுது துஆ செய்வான். ஆனால் அவனுடைய துஆ ஏற்கப்படாதுன்னா சஹாபாக்கள் ஆச்சரியம். அவ்வளவு அழுது புரண்டு புழுதி படிஞ்சு தலைவிரி கோலமா பயணம் செய்து வந்து அல்லாஹ்ட்ட கையேந்தி யாரப்பி யாரப்பின்னு கேட்கான். ஏன் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது? பெருமானார் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராம், வமல்பஸஹு ஹராம், அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராம், உதியவில் ஹராம், தன் உடம்பை வளர்த்தது ஹராமான சம்பாத்தியத்தில், தன் சதை வளர்ந்தது, தன் உடல் வளர்ந்தது ஹராமில். ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹு, பெருமான் அந்த வார்த்தையை சொன்னான், ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹு, இப்படி இருக்குமா அவன் துஆ இங்கே ஏற்கப்படும். நான் உண்மை அதுதான். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய துஆ அங்கீகரிக்கப்படல? ஏன் நம்மளுடைய துஆ இன்னைக்கு ஒப்புக்கொள்ளப்படல? மத்அமுஹு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், வமல்பஸுஹு ஹராம், உதியவில் ஹராம். உடம்ப ஹராமல வளர்த்து வச்சு கேட்டா அது துஆ எங்கெங்க ஒப்புக்கொள்ளப்படும்? அதான் பெருமானார் சொன்னாங்க, ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எங்கெங்க முஸ்தஜாப் ஆகும்? துஆ எங்க ஒப்புக்கொள்ளப்படும்? இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, அமானிதமா இதை எடுத்து சொல்லணும்னாங்க. அப்போ ஒரு கையை பிடிச்சு சொன்னாங்க, அமல் செய். அல்லாஹ் ஹராமை விட்டு நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ரெண்டாவது பெருமானார் சொன்னாங்க, வர்லி பிமா கஸ்ஸமல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ, உனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு நீ பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உனக்கு என்ன நிர்ணயித்து தந்திருக்கிறானோ, என்ன முடிவு பண்ணி இருக்கிறானோ அந்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தக்குன் அகன நாஸ், நீ தான்ப்பா பணக்காரன். நாங்கள் சொல்லாரு, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, என்னங்க, போதும் என்ற மனமே எல்லாம் ரசூல்லா சொன்னது தாங்க, எல்லாம் ரசூல்லா சொல்லிட்டு போனது தான். அகனன்னாஸ்,
நீ அல்லாஹ் கொடுத்தத, அல்லாஹ் உனக்கு நிர்ணயிச்சத நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டன்னா நீதான் அகனன்னாஸ், மக்களிலேயே மிக செல்வந்தன். இன்னைக்கு நாம் அந்த மனசு இல்லாதனால தான் இன்னைக்கு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகத்தில். இமாம் தகவி சொல்வார்கள், நான் நீண்ட தூரம் பிரயாணத்தில் இருந்தேன், ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் செய்து வருகிறேன். ஒரு பெரிய இமாம் அவங்க சொல்றாங்க, இமாம் தகவி, தண்ணி தாகம் தேடுகிறேன். கடைசியில் ஒரு குடிசை வீடு இருக்குது, ஒரு குடிசை வீடு மட்டும் இருக்குது. சரி, அந்த வீட்டில் போய் நம்ம தண்ணி வாங்கி குடிக்கலான்னு உள்ள போறேன். உள்ள போனா 2 கைகள் இல்லாத ஒரு கண் பார்வையற்றவர் இருக்கிறார். கண்ணும் தெரியல, 2 கையும் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எல்லாரையும் விட அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் விட மேன்மையாக்கி அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். இமாம் தகவி அவரிடத்துல கேட்குறாங்க, உனக்கு கண் பார்வையை அல்லாஹ் எடுத்துட்டான், உனக்கு பார்வையை கொடுக்கல, கையும் இல்லை, நீ என்ன அப்படி சிறப்பு பெற்றுட்ட? நீ மற்றவங்களோட என்ன அப்படி உனக்கு அல்லாஹ் மேன்மைப்படுத்தி விட்டான்னு சொல்லி நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிற? அவன் சொன்னாராம், உண்மைதான், அல்லாஹ் என்னை மேம்படுத்தி வச்சிருக்கிறான். என்ன மேம்படுத்தி வச்சிருக்கிறான்? நல்ல அறிவை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ்வே அல்லாஹ் என்று விளங்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறானே. நீ எத்தனை பேர் அல்லாஹ்வை விளங்காமல் இருக்கிறார்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள், நல்ல மனநிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள், பைத்தியங்களாக இருக்கிறார்கள். என் அறிவை தெளிவாக படைத்திருக்கிறான், புத்தி சுவானத்தோடு என்னை படைத்திருக்கிறான். அப்ப நான் அவனை விட நான் சிறந்தவனானே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ காது கேளாதவர்கள் குர்ஆனை கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். என் காது நல்லாக இருக்கிறது, நான் குர்ஆனை கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் தானே. எத்தனையோ பேர் குர்ஆனை ஓத முடியாமல் இருக்கிறார்கள், நான் காதால் கேட்டு மரணம் செய்து நான் அதை ஓதுகிறேன். என் வாயால் ஊமைகளால் ஓத முடியாது, நான் ஓதுகிறேனே, எல்லாம் சிறப்புப்படுத்தியான வச்சிருக்கிறான். கடைசியில் சொன்னாங்களாம், எத்தனையோ பேர் மரத்தையும் மட்டையும் வணங்கு கொண்டிருக்கிறார்கள், நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஈமானை தந்திருக்கிறானே, இதை விட வேற என்ன வேணும்? நான் கல்லையோ மண்ணையோ சூரியனையோ விலங்குகளையோ நான் வணங்கவில்லை, மரத்தையோ மட்டையோ நான் வணங்கவில்லை, அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், இதை விட எனக்கு என்ன வேணும்? சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறானா? சொல்லுங்களேங்க. சில பேர் வாயில வரவே மாட்டேங்க பாருங்க. இன்னும் எங்க மற்றவங்களை கவனித்து அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்திருக்கிறானா இல்லையா? வீடே இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறானா இல்லையா? நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறானா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. மேம்படுத்தி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் துன்யாவில் தனக்கு கீழானவர்களை பாருங்கள், தனக்கு கீழானவர்களை பாருங்கள். அதை விட அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருக்கிறான்? சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறானா இல்லையா? அதான் பெருமானா சொன்னாங்க, வர்ல பிமா கஸ்ஸமகுல்லாஹ், உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்கும். அடுத்து பெருமானா சொன்னார்கள், வஹ்ஸின் லி ஜாரிக தகுன் மூமினா, உன் அண்டை வீட்டார்களோடு அழகிய முறையில் நடந்து கொள், நீ மூமினாகுவா என்றான். நீ மூமினாகுவா. ஒரு மனிதன் எப்போ மூமினாகுவாங்க? தொழுதுட்டு ஆயிடுவானா? தொழுத மட்டும் மூமின் ஆயிடுவானா? பெருமானா சொன்னார்கள் இல்லையா, தன் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உணவு உண்பவன். அடுத்த பாயிண்ட் என்னங்க ஹதீஸ்ல? தன் அண்டை வீட்டார் பசித்திருக்க நான் உணவறிந்ததான் நான் யார்? நான் மூமினே. அதான் பெருமானா சொன்னாங்க, வஹ்ஸில் ஜாரிக்க, உன் அண்டை வீட்டார்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள், நீ மூமின் ஆகுவாய். நாங்க நீ எப்ப மூமின் ஆகுவாய்? உன்னால் உன் அண்டை வீட்டார் அமைதியாக இருக்கணும், உன்னால் அவங்க நிம்மதியாக இருக்கணும். இமாம் அஹமது பின் ஹம்பல் பெரிய இமாம், ஹதீஸ் கிதாபுகள் அகமது அந்த கிதாபை தொகுத்தவர்கள் அவர்கள் தான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பக்கத்து வீடு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான்.
அவன் ஒரு தடவை அவனை ஏதோ ஒரு பிரச்சனையில் கைது செய்யப்பட்டான். ஆள் இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, ஆளை காணலையே எங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க இமாமுக்கு, அண்டை வீட்டிலேருந்து ரொம்ப பிரச்சனை கொடுப்பான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கேட்டாங்க, 2 தினங்களாக அவன் ஆளை காணலையே, சத்தமே இல்லையே, என்ன விஷயம் கேட்டான். ஒரு பிரச்சனையில் அவன் கைது செய்யப்பட்டு விட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான். இமாம் போனாங்க. இமாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஹதீஸ்களை வல்லுனர். இமாம் பேசுனாங்கன்னா ஆட்சியாளர் கேட்பார், இமாம் சொன்னால் ஆட்சியாளர் கேட்பார். இமாம் அப்படிப்பட்ட பெரிய இமாம். இது அஹ்மது பின் ஹம்பல் நேரா சிறைச்சாலைக்கு போறாங்க. அவன் சிறையில் கிடக்கிறான். இமாமை பார்க்குறான். ஆகா, இமாம் நம்மளை போட்டு கொடுக்க வந்திருக்காங்க போல தெரியுது, எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போல தெரியுது, நம்ம காலம் உள்ள ஜெயிலில் கிடக்க வேண்டியதா, இமாமும் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இமாம் போகிறாங்க, அவனை விட்டுருங்கன்ட்டாங்க. அவர் ரொம்ப நல்லவர், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நல்ல மனுஷன், அவர் எனக்காக விட்டுருக்கிறேன், நான் பொறுப்பு கொடுக்குறேன், நான் ஜாமீன் கொடுக்குறேன், அவர் விட்டுருங்கன்னு நான். இமாமுடைய அந்த ஜாமீனால அவர் விடுதலை செய்யப்படுகிறார். பெருமக்களே, அதுக்கப்புறம் அந்த இமாமுக்கு அவர் எந்த பிரச்சனையும் அவர் கொடுக்கல, தன் நிலைமையை அவர் அங்கே மாற்றி கொடுக்கிறார். அதான் பெருமானா சொன்னாங்க, வஹ்ஸில்லி ஜாரிக, உன் அண்டை வீட்டாரோடு நீ நல்ல முறையில் உபகாரத்தோடு நீ நடந்து கொள், நீ மூமினாகுவாய். அடுத்து பெருமானா சொன்னாங்க, வஹப்ப லின்னாசி மா துஹிப்பு லி நஃப்ஸிக, உனக்கு என்ன விரும்புகிறாயோ உன் சகோதரனுக்கும் நீ அதையே விரும்பு. தக்குன் முஸ்லிமன், நீ அப்பொழுதுதான் முஸ்லீம் ஆகுவாய். நான் உனக்கு என்ன விரும்புகிறாயோ, உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே உன் சகோதரனுக்கு விரும்பி நீ முஸ்லீம் ஆகுவாய் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விரும்புறது? துன்யாவையா? உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆசைப்படுதில்ல, நீ அடுத்தவனுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் துஆ செய். நீ எனக்கு மட்டும் கேட்காதே, என்னை மட்டும் மன்னிச்சுன்னு கேட்காதே, எனக்கு மட்டும் சொர்க்கத்தை தான் கேட்காதே. பெருமானார் சொன்னார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமி யதுஉ லி அஹீஹி பிதக்ரில் கைப் இல்லா காலல் மலக் வலக மிஸ்லி. பெருமானார் சொன்னாங்க, உன் சகோதரனுக்காக, உன் முஸ்லிமான சகோதரனுக்காக நீ துஆ செய்தால் ஒரு மலக்கு உனக்கு துஆ செய்வான், அது உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று. யா அல்லாஹ், என் முஸ்லிமான சகோதரனை மன்னிச்சிருன்னு கேட்டா ஒரு மலக்கு சொல்வார், யா அல்லாஹ் இவனையும் மன்னிச்சு. யா அல்லாஹ், என் முஸ்லிமான சகோதரனுக்கு நீ பரக்கத் செய் என்று சொன்னார், அது மலக்கு சொல்வார், யா அல்லாஹ் இவனுக்கும் பரக்கத் செய். என் முஸ்லிமான சகோதரனுக்கு சொர்க்கத்தை கொடு என்று துஆ செய்தால் அந்த மலக்கு சொல்வார், யா அல்லாஹ் இவனுக்கும் நீ சொர்க்கத்தை கொடு என்று சொல்வார். இதுதாங்க அடுத்தவனுக்கு விரும்புறது. ஒரு காட்டெருமை துஆ செஞ்சாருங்க. நம்மள நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். காட்டெருமைனா படிப்பறிவு இல்லாதவர்கள். அது துஆ செய்தாரு, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரஹ்மத் செய், எனக்கும் ரஹ்மத் செய், வேற யாருக்கும் ரஹ்மத் செஞ்சாங்க. நம்மள நிறைய பேர் அப்படி கேட்காங்க, எனக்கு மட்டும் செய், என் கடைக்கு மட்டும் யாரும் நடக்கணும், அவன் கடை விடக்கூடாது, அல்லாட்டே அல்லாஹ். யார் யாருக்கு என்ன உண்டோ அதான் 2வது பாயிண்ட்ல சொல்லிட்டேன், உனக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயித்தானோ அதான் கிடைக்க போகுது. அவர் துஆ செய்கிறார் காட்டருவி, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிருபை செய், ரஹ்மத் செய், எனக்கும் ரஹ்மத் செய், வேற யாருக்கும் செய்யாத அப்படின்ட்டார். நபி காதலை எழுதுட்டு நபி கூப்பிட்டாங்க, வா, அப்படி கேட்காத, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுருக்கிட்டியப்பான்னு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு, அவனுடைய கிருபை எவ்வளவு விசாலமானது, நீ இப்படி சுருக்கிட்டியப்பான்னாங்க. இப்படி கேட்காத. என்ன உனக்கு மட்டும் கேட்கறதுனால குறைஞ்சிட போகுதா, இல்லை சகோதரர்களுக்கு கேட்கறதுனால குறைஞ்சிட போகுதா? இல்லை, உன் சகோதரர்களுக்கு துஆ செய்யுன்னு சொன்னார்கள். அவர்கள் இல்லாத நேரத்தில், அவங்களுக்கு முன்னாடி இல்லை, பெருமாள் இந்த வார்த்தையை சொன்னாங்க, தகரில் கைவி, அவன் இல்லாத நேரத்தில் செய்யணும், அவனுக்கு முன்னாடி இல்லை, அவன் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன், அவனுக்கு துஆ செய்யணும்.
இப்போ நாம் யாருக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? காசா மக்களுக்காக. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க இல்லை, பிதகரில் கை எங்கேயோ இருக்காங்க, சிரமத்தில் இருக்கிறாங்க, உணவு தடுக்கப்படுது, தண்ணீர் தடுக்கப்படுகிறது. யார் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? துவா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சிரமங்களை நீக்கி அருள் புரிவானாக. நீங்கள் என்ன உங்களுக்கு கேட்கிறீர்கள் உங்கள் சகோதரர்களுக்கும் கேளுங்க. பெருமானார் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்னாங்க, வலா துக்ஸிருல் லஹக், அதிகமாக சிரிக்காதீர்கள். ஃபைன்ன கஸ்ரத்துல் லஹகி தமூத்துல் கல்ப், இது உள்ள மௌத்தாயிடும். ரொம்ப சிரிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளம் மரணித்து விடும் என்று சொன்னார்கள். மரணித்து என்ன அர்த்தம்? உள்ள மௌத்தாயின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் உள்ளத்தில் போகவே போகாது, நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் உருவாகாது. உள்ளம் மரணித்து விட்டால் நல்ல எண்ணங்கள் வராது, அல்லாஹ்வுடைய நினைவு வராது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக இந்த உள்ளங்கள் மாறிவிடும். அல்லாஹ் தஆலா இறந்த உள்ளங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அதிகமாக சிரிப்பது கூடாது. பெருமானார் ஒரு தடவை வர்றப்போ சஹாபாக்கள் சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான், சொந்தமோட்டு சிரித்தான். பெருமானார் பார்த்து சொன்னாங்க, என் தோழர்களே, நான் பார்த்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருந்தால், நான் கண்ட காட்சிகளை நீங்கள் கண்டிருந்தால் இப்படி சிரிக்க மாட்டீர்கள், அழுவீர்கள். நீங்கள் அழுவீர்கள். கபர்ல என்ன நடக்கும், மறுமையில என்ன நடக்கும், நரகத்துல என்ன நடக்கும், இந்த காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்திருந்த அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருந்தால் சிரிக்க மாட்டீர்கள். அதுக்காக நீ எந்நேரம் உம்முன்னு அலையணுங்கிறதும் மார்க்கம் இல்லை. அசரத்து சொல்லிட்டாப்லப்பா, சிரிக்கவே கூடாது, நீ உயிரே போனாலும் சரி சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி மூஞ்ச இறுக்கமாக வச்சுக்கிட்டு அப்படி ரஃப் அண்ட் டைப்பாக இருக்கிறதும் இல்லை. பெருமானார் சிரிச்சாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், அதுதான் மனிதத்தன்மை. பெருமானார் காலத்தில் சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஐயாமுல் ஜாஹிலியாவில் நடந்த விஷயங்களை பேசுவாங்களாம். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்களாம், நான் அப்படிலாம் இருந்தேன் என்ன, அது நகைச்சுவையாக சொல்லுவாங்களாம். எப்படி இருந்தேன் பாருங்க, எல்லாம் எப்படி மாற்றிருக்காங்க எங்களை. அப்போ உமர் அலி இல்லாத சொல்லுவாங்களாம், ஐயாமுல் ஜாஹிலியாவில் நான் எப்படி இருந்தேன்ட்டு உமர் அலி எல்லாம் சொல்லுவாங்களாம். யார சொல்லலாம், நான் பிரயாணத்துக்கு போவேன், பயணத்தில் போவேன். மக்கத்து காபிர்களுடைய வளமை என்னன்னா, டிராவலில் போகிறப்போ ஒரு சின்ன சிலையை கொண்டு போவாங்க. போகிற வழிகளில் என்ன செய்வாங்களாம், அதுக்கு வணக்கம் செலுத்துறது, அதுக்கு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வந்து மக்கத்து காபிர்கள் டிராவலில் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சிலையை கொண்டு போவாங்க. நான் கொண்டு போக மறந்துட்டேன். யார் சொல்கிறா? யாருங்க? உமர் அலி எல்லாம் சொல்கிறாங்க, நான் சிலை கொண்டு போக மறந்துட்டேன். இப்போ பூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு, என்ன செய்யன்னு பார்த்தேன். நான் சாப்பிட்றதுக்கு பேரித்தம்பழங்கள் நிறைய கொண்டு போனேன். உடனே அந்த பேரித்தம்பழங்கள்லாம் போட்டு மொத்தமாக பிணைஞ்சி நானே என் கையால் பேரித்தம்பழத்தால் ஒரு சிலையை செஞ்சு அதை நான் என்ன செஞ்சேன், பூஜை பண்ணேன். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு பசி, எதை சாப்பிட்டாகணும், நான் செஞ்சதை நானே சாப்பிட்டேன். நான் செஞ்சு வணக்கம் செஞ்ச பூஜை பண்ண அந்த பேரித்தம்பழ சிலையவே சாப்பிட்டுட்டேன். கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டாங்களாம். கடவுள்களாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுக்கு சக்தி இல்லைங்கிறது என்னால் விளங்கி அவங்க ஈமான் கொள்கிறாங்க. அல்லாஹ் உமரில் சொல்கிறாங்க, நான் எதை கடவுளாக செஞ்சு வணங்கணும்னு அதையே நான் என்ன செஞ்சுட்டேன், சாப்பிட்டேன், வேறு வழி இல்லை, பசிச்சது சாப்பிட்டேன். பெருமானார் கேட்டுட்டு சிரித்தாங்களாம். பெருமானார் சிரித்திருக்கிறார்கள், ஆனால் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சப்தமிட்டு அவர்கள் சிரித்தது கிடையாது. இப்போ இன்ன கசுரத்துல் லஹக் தமூத்துல் கல்ப், அதிகமாக சிரித்தீர்கள் என்றால் அது உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெருமானார் கூறிய இந்த உபதேசங்களின்படி வாழ்வதற்கும் இதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் அந்த 5 விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அபூ ஹுரைராவுடைய கையை பிடிச்சி 5 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதை அமல் செய்யுங்க, அமல் செய்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. 1, ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். 2வது,
அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள். மூணாவது, அண்டை வீட்டார்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். நாலாவது, நீங்கள் உங்களுக்கு என்ன விரும்புகிறீர்களோ, என்ன கேட்கிறீர்களோ அதையே பிறருக்கும் விரும்புங்கள். அஞ்சாவது, அதிகமாக சப்தமாக சிரிக்காதீர்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை, பாக்கியங்களை நமக்கு வழங்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.